வணக்கங்க. praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் குடும்பமாய் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தரை துதிப்பதே நமக்கு பெரிய பாக்கியம். அது ஒரு பெரிய மேன்மை. துதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்திலேயே ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். கர்த்தருடைய துதியை சொல்லி வருவதற்காகவே இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இங்க நாங்க ஸ்டுடியோல இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறோம். நீங்க உங்களுடைய வீடுகளில் எங்களோடு கூட சேர்ந்து one purpose is to lift the name of God. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதே நம்ம எல்லாருடைய எண்ணமா இருக்கணும். இந்த காலை வேளையில கர்த்தரை உயர்த்துவோம், அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you அப்பா, உங்க பிரசன்னத்தினால் எங்க குடும்பங்கள் தனிநபர்கள் நிரப்புங்கப்பா. பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya யாவே ஹalலே ஹalleluya. நம் கரங்களை உயர்த்தி பாடினதுக்கு ஒரு நோக்கம் இருக்குப்பா. என்ன நோக்கம் ஜெசிமா? anything and everything. இங்க நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்து முடிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கரங்கள் தான். இல்ல, இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும்னா whatever we think, we conceive, அதனுடைய எக்ஸிகியூஷன் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வண்டி எடுக்கணும், நான் போய் வண்டி எடுத்துட்டு கடைக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன போய் முதல்ல சாவி எடுக்கணும். சோ நம்ம இங்க என்ன யோசிக்கிறோமோ our hands it does it. இல்ல, இன்னைக்கு நம்மளுடைய கரத்தை பத்தி பேசும்பொழுது ஆண்டவருடைய கரத்தை பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்குது. ஆமா ஆமா, வேதத்துல ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இன்னொரு ஜெபம் பாத்தீங்கன்னா யாபேசுடைய பிரேயர். இந்த பிரேயரை என்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அவர் அடிக்கடி இந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து தீமைக்கு விலக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என் எல்லைகளை பெரிதாக்கும் என்கின்ற வார்த்தை. ஒரு தடவை வாசிச்சிருங்களா அந்த வசனத்தை? வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். It was an answered prayer. Yes, it was an answered prayer. ரொம்ப அழகான ஒரு சின்ன ஜெபம் தான். தீமைக்கு விலக்கி கொள்ளணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என் எல்லைகள் பெரிதாகணும், என்னை ஆசீர்வதிக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றே ஒன்று செய்து முடிக்கும்னு சொன்னா அது கர்த்தருடைய கரம். இன்னைக்கு நம்ம மனுஷருடைய கரத்தெல்லாம் பார்க்கவே வேண்டாம், வேற சொந்தக்காரங்களுடைய கரத்தெல்லாம் ஏங்கி நிற்கவே வேண்டாம். உனக்காக கர்த்தருடைய கரம் காத்து கொண்டிருக்கிறது. என்ன வசனம் சொல்லுகிறது? யாபேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தம், வருத்தம் என்று அர்த்தம். அவன் தாய் அவர்களை துக்கம் என்று தான் பேர் வச்சாங்க. ஆனா அவருடைய பேரை ஒரு ஊருக்கே வைக்கிற அளவுக்கு அவர் உயர்ந்து மாற்றப்பட்டார். எப்படி தெரியுமா? அவருடைய ஜெபம் அதை அவருக்கு செய்து முடித்தது. இன்றைக்கு நீங்க யார வேணா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா வேணா இருக்கலாம், இன்னைக்கு நீங்களும் சொல்ல போறீங்க, உங்க கரம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எஸ், அவருடைய கரம் நம்மளை உயர்த்தும். அவருடைய கரம் நம்மை உயர்த்தும். ஒரு அழகான பாடல் உண்டு, உன் கை என் ஆத்துமாவை அமரச் செய்யும் அப்படின்ற ஒரு பாடல். அதனுடைய வசனத்தை நான் தேடி கண்டுபிடிச்சேன். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன், கேளுங்க. உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். ஐயோ,
உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். பியூட்டிஃபுல்லான வசனம் இல்ல? இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் இந்த அழகான பாடல், அர்ப்பணா ஷாரனுடைய பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். கேரன், ப்ளீஸ் லீட் அஸ் இன் திஸ் சாங். உம் கை என் ஆத்துமாவை அமரச் செய்யும். உம் கை என் ஆத்துமாவை அமர செய்யும். உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும். எல்லாரும் சேர்ந்து உம் கை என் ஆத்துமாவை அமர செய்யும். உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம் கை என் சத்துருவை எட்டி பிடிக்கும். உம் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும். உம் கை என் சத்துருவை எட்டி பிடிக்கும். உம் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும். பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே. பரந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே. பரந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. இயேசுவே, 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 உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் யாரை தேடுவேன்? ஆமென். அவருடைய கை நம் ஆத்துமாவை அமரச் செய்யும். பல நேரங்களில நம்முடைய ஆத்மா அமைதியாகிறதே இல்லை. எய்தர் வி திங்க் டூ மச், எய்தர் வி வரி டூ மச். ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம். ரொம்ப அதிகமான வருத்தங்களும் போராட்டங்களும் வரும் பொழுது அந்த மாதிரி இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியல. தூக்கமே வர்றதில்லை. அப்படியே யோசிச்சு என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆகாது. உங்க மனசை ஆண்டவர் அமைதிப்படுத்த போறார். ஆமென். அவருடைய கரம் தான் உங்க ஆத்துமாவை அமரச் செய்யும். ஜென்ரலாகவே யாரோ ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழறாங்கன்னா the first thing that we do is போய் அவங்கள ஒரு டச் கொடுப்போம்ல, ஒரு டேப் பண்ணுவோம். இட் இஸ் அ அஷூரன்ஸ். கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, அமைதியா இருங்க. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் நம்மளுடைய ஆத்துமாவை அமரச் செய்கிறது. கேன் வி டூ தட்? இயேசுவே பாட்டு again பண்ணலாமா? எஸ். இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் யாரை தேடுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் யாரை தேடுவேன்? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நமக்காகவே இருக்கிறது. ஆமென். அவருடைய கரம் திறந்தே இருக்கிறது. நம்முடைய எல்லா வருத்தங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்காக இன்னைக்கு நீங்க இந்த ஜெபத்தை நீங்க பண்ண கத்துக்க போறீங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். somehow வேதத்துல சில பேர் இதை தெரிஞ்சுக்கினாங்க. எதை தெரிஞ்சுக்கினாங்க? அவருடைய கரம் என்னோடு கூட இருந்து தீமைக்கு விலக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என் எல்லைகளை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதிக்கட்டும். யாபேஸ் பண்ண ஜெபத்தினால அவர் பெற்றுக்கொண்ட நன்மையை கண்டு கொண்ட ஒரு சிலர் கர்த்தருடைய கரத்தை அப்படியே அவர்களோடு கூட வைத்து பெரிய அற்புதங்களை கண்டதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாருமா அவங்க? ஆமென். நம்ம எஸ்ராவின் புஸ்தகத்துல ஒரு சில வசனங்களை நாங்க வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது there were 3 things that the hand of God did. ஆண்டவருடைய கரம் செய்த நிறைய விஷயங்கள். அதுல இன்றைக்கு நம்மளுக்கு நேரம் ரொம்ப குறுகினதா இருக்கிறதுனால ஒரு 3 விஷயங்களை மாத்திரம் நம்ம சொல்ல போறோம். ஆண்டவருடைய கரம். நான் ஒரு இடத்துல பேசும்போது இதை யோசிச்சேன். கரம்னா தனியா கரம் மட்டும் இருக்குமா? அது எப்படிங்க வெறும் கை மட்டும் வந்துட்டு போயிடுமா? இல்லைங்க, அவரே வந்துருவார். கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் முழுமையா வந்து
எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். எஸ்ரா நெகேமியாவின் புஸ்தகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட் வாஸ் ஆஃப்டர் த கேப்டிவிட்டி இன் பாபிலோன். பாபிலோனிய சிறையிருப்புக்கு முடிஞ்சு ஜனங்கள் மீண்டுமாய் எருசலேமுக்கு திரும்பி வருகிற அந்த சூழ்நிலைகள் தான் இந்த எஸ்ரா நெகேமியால நம்ம பார்க்கிறோம். திரும்பி வந்து என்ன பண்ணாங்க? ஆலயத்தை கட்டினாங்க, ஜனங்களை கட்டினார்கள், ஆலயத்தை கட்டினார்கள், ஆலங்கத்தையும் கட்டினாங்க. இந்த எஸ்ரால 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு, அதாவது சிறையிருப்பிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். சிறையிருப்புல இருந்து வாக்குதத்தத்திற்கு தயவுள்ள கரம் இருந்ததினாலே வந்தான். இது எதை குறிக்கிறது ஜெசிமா? சிறையிருப்பு அப்படின்னா இன்றைக்கும் அநேக சிறையிருப்புகளில் நம்ம இருக்கிறோம். பாவம் அப்படிங்கிறது ஒரு சிறையிருப்பு தான். சாபம் என்கின்ற சிறையிருப்பு, ஹேபிட்ஸ் சிறையிருப்பு தான். ஒரு சில முக்கியமான ஹேபிட்ஸ்னால உங்களால வெளியிலே வர முடியல. இன்னும் ஆழமா சொல்லலாம், தெளிவா சொல்லலாம், அடிக்ஷன்ஸ். சில அடிக்ஷன்ஸ்குள்ள இருந்து வர முடியல. சில பேர் சிகரெட் பிடிக்கிறதுல இருந்து வெளியே வர முடியல, குடிக்கிறதுல இருந்து வர முடியல, போனோகிராஃபி பார்க்கறதுல இருந்து வர முடியல, தவறான உறவுகள்ல இருந்து வெளியே வர முடியல. பட் இது எல்லாவற்றிலிருந்தும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை இந்த சிறையிருப்புல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரதுக்கு அவருடைய கரம் கூட இருந்ததோ, இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கும்னா நீங்க எல்லா சிறையிருப்புல இருந்தோம் வெளியில வருவீங்க. and you will come out and move towards Jerusalem. wow. so moving towards Jerusalem அப்படினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய், ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராய், அதுதான் ரைட் டெஸ்டினேஷன், கரெக்ட்டான டெஸ்டினேஷன். ஆமா, எங்க சிறையிருப்புல இருந்து வெளியில வந்தாலும் எப்பவுமே we should have a destination to go, இல்லையா? அந்த டெஸ்டினேஷன் is Jerusalem. from சிறையிருப்பு to Jerusalem. அப்படி நீங்க வரணும்னா ஒருத்தரால முடியும், அவருடைய தயவுள்ள கரத்தால முடியும். இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன், உங்க தயவுள்ள கரம் என் கூட இருக்கட்டும். என்னுடைய ஃபினான்ஷியலா இருக்கிற சிறையிருப்புல இருந்து நாங்க வெளியே வரணும். ஸ்பிரிச்சுவலா இருக்கிற சிறையிருப்புல இருந்து வெளியே வரணும். கடன் என்கிற சிறையிருப்புல இருந்து வெளியே வரணும். ஆண்டவரே, எல்லா தேவையில்லாத அடிக்ஷன்ஸ் என்கிற சிறையிருப்புல இருந்து நாங்க வெளியே வரணும். எருசலேம் ஆகிய சமாதானத்துக்குள்ள நாங்க வரணும். ஆமென், ஆமென். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. அவருடைய தயவுள்ள கரம் உங்களுக்காகவே இருக்கிறது. அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. நீங்க பாருங்க, உங்க கரம் இருக்க, கரம் இருக்க பயமில்லையே. அல்லேலூயா. அவருடைய கரம் தயவுள்ள கரம். தயவுனா என்ன தெரியுமா? ஃபேவர் ஜெசிமா. Even before the blessing you receive favor. If you have the favor you receive everything. தயவு உன் மேல இருந்துச்சுன்னா எல்லாம் சுலபமா நடக்கும். 10 பேர் லைன்ல நிப்பான், உன்னை மட்டும் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சிருவான். இப்போ இந்த சிறையிருப்பை பொறுத்த வரைக்கும் அந்த there are a lot of people who really want to come out. Yes. ஆனா அவங்களால முடியல. அப்போ வெளியில வந்துட்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஜெசிமா. லாஸ்ட் வீக் கூட we went to a meeting. அந்த மீட்டிங்ல பல பிள்ளைங்க என்கிட்ட சொன்னாங்க, தவறு செய்யறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல, ஆனா என்னால தவறு செய்யாம இருக்க முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கண்ணீரோடு கூட வந்து சொன்னாங்க. பட் ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் அவர்களை அன்று விடுவித்தார். அன்றைக்கு விடுவித்தது என்ன தெரியுமா? இந்த தயவுள்ள கரம். ஆமென். இன்றைக்கு நீங்க நம்புங்க, தைரியமா ப்ரொக்ளைம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்க தயவுள்ள கரம் என்னை இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியில கொண்டு வரும். ஆமென். ரெண்டாவது பார்க்கலாமா இந்த தயவுள்ள கரம் என்ன பண்ணுச்சுன்ட்டு? நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். ஸோ எருசலேமுக்கு நேரா, சரியா, டெஸ்டினேஷன் சமாதானத்துக்கு நேராய். ஆமா, எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கும்
தூக்குறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. வா, இது கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருக்கும். அது முதல்ல நம்புங்க. எஸ், கர்த்தருடைய கரம் எங்க மேல இருக்கும். சொல்லலாமா? கர்த்தருடைய கரம் எங்கள் மேல இருக்கும். அந்த கரம் எஸ்ராவோடு கூட அங்கிருந்து புறப்பட்ட ஜனங்களோடு கூட இருந்ததுனால அவர்கள் தயவுள்ள கரத்தை அனுபவிச்சாங்க. இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது, எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர்களை பாதுகாத்தது கர்த்தருடைய கரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எருசலேமுக்கு நேரா நீங்க போறீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு சத்ருவானவன் ரெடியா இருப்பான். கண்டிப்பா இருப்பான். தடையே வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சரியான ரூட்லயே இல்லைன்றது தான் அர்த்தம். முக்கியமா ஆண்டவருடைய பிள்ளைகள் சமாதானத்துக்கு நேராய், விடுதலைக்கு நேராய் நீங்க போகும் பொழுது உங்களை எதிர்த்து சத்ருவானவன் வருவான். ஆனா நம்ம முதல்ல பாடணும்ல, அவருடைய கை சத்ருவை எட்டி பிடிக்கும். அந்த சத்ருவின் கைக்கு தப்புவிக்கிறது அவருடைய கரம். இன்னைக்கு சத்ரு யாரா இருந்தாலும், உங்களுடைய கடன் பிரச்சனைகளா இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகளா இருந்தாலும், கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். நீங்க அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, கர்த்தருடைய கரம் என் கூட இருக்கிறது, தீமைக்கு என்னை விளக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாக்கும், என் எல்லைகள் பெரிதாகும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். யாபேஸ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளும் சொல்ல போறோம். We are going to come out of all the sorrows. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். அழகா அந்த பாட்டை திரும்பி பாட போறோம். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. நீங்களும் சேர்ந்து உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே. முதல்ல தயவான கரத்தை பார்த்தோம், ரெண்டாவது என்ன கரத்தை பார்த்தோம்? சத்ருவின் கைக்கு நம்மளை தப்புவிக்கிற கரத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு கரத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். வழியிலே சத்ருவை விலக்கி, கரெக்ட் தானே? அவருடைய கரம் தானே தப்பு வச்சுச்சு சத்ருவை. எங்களுக்கு துணை செய்யும் படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். அவர் சொல்றாரு, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் சொல்றாரு. கேன் யூ இமேஜின் திஸ்? அவங்க என்ன எதிர்பார்த்திருந்தாங்கன்னா, ராஜா உதவி செய்வாருன்னு சொல்லி நினைச்சு கூட கேட்கறதுக்கு வெட்கப்பட்டிருந்தாங்களாம். ஆனா கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்ததுனால அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மையை செய்கிற கரம் அவருடைய கரம். கர்த்தரை தேடுகிறவர்கள் யாரா இருந்தாலும் நன்மையை செய்கிறது கர்த்தருடைய கரம். ஆண்டவர் கூட உலகத்துல இருந்தபோது அவரை பத்தி சொல்லுது வசனம், நன்மை செய்கிறவராகவே இயேசு சுற்றி திரிந்தார். He was always doing good. He is always loving us. இன்னைக்கு அதே கர்த்தருடைய கரம், நன்மை செய்கிற கரம், இன்னைக்கு இந்த நன்மையை தேடி தாங்க ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஓடுறோம், யார் யார்கிட்டலாம் ஓடுறாங்க. நன்மையை தேடி ஜனங்கள் மலைகளுக்கு ஓடுகிறார்கள், இன்னும் எங்கெங்கேயோ ஓடுறாங்க. அந்த நன்மையை தேடி வந்து நமக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரம் அதை செய்து முடிக்கும். உங்களுக்கு நன்மை வேணும்னா யாரை தான் பார்க்கணும்? அவரை தான் தேடணும். அவரை தான் தேடணும். வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே,
எஸ்ராவை புறப்பட செய்தது. அவருடைய கரம் தயவுள்ள கரமா இருந்ததுனால தான் சத்ருவை விலக்கி அவர்களை காத்தது. ஆமா, அந்த கரம் பாதுகாக்கிற கரமா இருந்துச்சு. இங்க கர்த்தருடைய கரம் நன்மையை செய்கிற கரமாய் கூட இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு சத்துருக்களோடு கூட போராட்டம் வேண்டாம், வேற யாருக்கிட்டையும் போராட வேண்டாம். ஆண்டவர் இடத்துல கேட்ப, ஆண்டவரே உங்க கரம் என் கூட இருக்கட்டும். ரெண்டாவது, பாதுகாப்புக்காக எவ்ரிடே யூ நீட் சேஃப்டி. இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு எங்க சென்றாலும் வெளியே வாகனத்துக்கு செல்கிறவர்கள் திரும்பி வருவாங்களான்றது ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போறோம். யூ நீட் சேஃப்டி. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கும். ஆமென். கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்க வியாபார ஸ்தலத்துல இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்க வேலையின் ஸ்தலத்துல இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாபேஸ் பண்ண ஜெபத்தை நம்ம பண்ணணும். இன்னொரு அழகாக ஜெபம் பண்ணுங்களேன். அழகா சொல்லுங்களேன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீமைக்கு விலக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பார்த்துக்கோங்க. எஸ், அவருடைய கரம் இது எல்லாவற்றையும் செய்து முடிக்கோங்க. என் வாழ்க்கையில் என்னால் சொல்ல முடியும், 100 தடவை இந்த ஜெபத்தை நான் பண்ணியிருக்கிறேன். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து இந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறாரோ கான்ஸ்டண்ட்டாக எங்களுடைய வாழ்க்கையில் எல்லைகள் விரிவடைகிறத பார்க்குறேன். அவருடைய கரம் நம்ம கூட இருக்கும் பொழுது he is always enlarging our territories. இன்னைக்கு நம்ம இந்த அறைக்குள்ள இருக்கிறோம்னால இந்த அறை நம்முடைய டெரிட்டரியை என்லார்ஜ் பண்ணது தானே ஜெசிமா? இந்த அறையை குறித்து சொல்லுங்களேன் நம்ம ஜனத்துக்கு. இந்த ஆர்க் ரிவைவல் கிங்டம் குறித்து ஒரு சின்ன சாட்சி தான் நாங்கள் சொல்லணும். ஆண்டவர் இந்த இடத்த ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுடைய விஷனுக்கு இந்த இடம் ரொம்ப சின்னது. இந்த இடம் ரொம்ப சின்னது தான். ஏன்னா நீங்கள் இங்கே பார்க்குற இந்த இடம் தான் 7 இயர்ஸாக எங்களுடைய சூப்பர் மார்க்கெட் நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்த இடம் தான் இந்த இடம். 3 ஃப்ளோர்ஸும் இந்த சூப்பர் மார்க்கெட் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். இந்த இடம் நாங்கள் வேறு இடத்துக்கு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த எங்களுடைய விஷனை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக. பட் ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. இந்த இடம் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லிக்கிட்டே இருந்ததுனால ஆண்டவருடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய வார்த்தையின்படி இந்த இடத்த நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எந்த நாள் இந்த இடத்த ஸ்தலத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணோமோ அந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு எல்லைகளை பெரிதாக்கி இன்னும் ஒரு இடத்திற்கு உண்டான அடித்தளத்தை ஃபவுண்டேஷனை எங்களுக்கு காட்டி கொடுத்தார். The day when we open this building, yes, we are preparing for the next லெவல், நெக்ஸ்ட் ஜோன். அதுக்கான ப்ரிப்பரேஷனை கர்த்தர் கொடுத்தார். இதுதாங்க எல்லைகள் கான்ஸ்டண்ட்டாக விரிவாகி கொண்டே இருந்தது. அவர் அப்பாவுக்கு அதை சொல்ல தெரியல. அப்பா என்கிட்ட சொல்வார், இந்த ஜெபத்தை நான் எப்பயுமே பண்ணுவேன்டா, சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஞாபகம் இருக்குது. டீ கடையில் ஆரம்பித்தது எங்கள் வாழ்க்கை. ஒரு சின்ன வியாபாரத்தில் ஆரம்பித்தோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்னா அவருடைய கரம் எங்களோட கூட இருந்ததுனால எல்லைகள் பெரிதாக இருக்கிறது. எல்லைகள் எப்படி பெரிதாகும் தெரியுமா? தீமைக்கு விலக்குனதுனால, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாததுனால தான் உன் எல்லைகள் விரிவடைகிறது. ஆமென். எந்த தீங்கு எதிர்க்க வந்தாலும் ஆண்டவருடைய பாதுகாக்கிற கரம் நம்மோடு கூட இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, போன வெட்னஸ்டே தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் மிட் வீக் செலிப்ரேஷன் நைட் நாங்கள் நடத்தினோம். அன்னைக்கு ராத்திரியே எங்ககிட்ட வந்து 3-4 பேர் சொன்னாங்க, இந்த இடம் பத்தாது, இந்த இடம் பத்தாது, இந்த இடம் பத்தாது. நம்பவே மாட்டீங்க, ஆண்டவர் பெரிய இடங்களை கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவருடைய கரம் நன்மைகளை தருகிற கரம். ஆமென். அவருடைய கரம் தான் நமக்கு நன்மையை தரும். கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னா அந்த ஆசீர்வாதம் நன்மையானதா இருக்கும், ஒரு குறைவுகளும் இருக்காது. இன்னைக்கு பல குறைவுகளோடு, பல வேதனைகளோடு, பல போராட்டங்களோடு, பல விதமான யுத்தங்களோடு கூட இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு ஜெபத்தை இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டு சே திஸ், ப்ரொனவுன்ஸ் திஸ் ப்ரேயர். யாபேஸுடைய ஜெபத்தை நம்ம ஜெபிக்க போகிறோம். யாபேஸுடைய ஜெபத்தை நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், எஸ்ரா ஜெபம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே உங்கள் கரம் என் கூட இருக்கணும்னு அவர் கேட்டதுனால தான் கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்னோட கூட இருந்ததுன்னு அவரால் தைரியமாக சொல்ல முடிஞ்சது. அவர் இதே ஜெபத்தை பண்ணதுனால தான் நான் சொல்கிறேன், நான் பார்க்கல, நான் எங்கேயும் வாசிக்கல, பட் அவர் ஜெபம் பண்ணதுனால தான் தயவுள்ள கரம் மாத்திரம் இல்லை, பாதுகாக்கிற கரமாகவும் அந்த கரம் அவனோடு கூட இருந்துச்சு. நன்மைகளை செய்கிற கரமாகவும் அந்த கரம் இருந்துச்சு. ராஜா கிட்ட கேட்கறதுக்கு வெக்கப்பட்ட நேரத்தில் நன்மைகளை ராஜா பரம தகப்பன் இவனுக்காக செய்து முடித்தார். கர்த்தர் உனக்கான யாவையும், வாட் எவர் இஸ் கன்சர்ன்ஸ் ஆன் யூ, உனக்கானதை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஏன்னா கர்த்தருடைய கரம் என்னோட கூட இருக்கிறது. எல்லாரும் உங்க கரத்தை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரம் என் கூட இருக்கட்டும், உங்க கரம்
என் கூட இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க என் கூட இருக்கணும்ன்றது அர்த்தம். இன்னைக்கு நீங்க இதையே சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்த வாரம் வர வரைக்கும் நீங்க இந்த ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, உங்க கரம் என் கூட இருக்கட்டும். அவருடைய கரம் தான் ஆத்துமாவை அமரச் செய்யும். எஸ் எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அப்பா, உம்முடைய கரம் எங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியில கொண்டு வரும். உம்முடைய கரம் சத்துருக்களிலிருந்து எங்களை பாதுகாக்கும். உம்முடைய கரம் எங்களுக்கு நன்மை செய்யும். அந்த கரம் எங்களோடு இருப்பதனால எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஜனங்களை bless பண்ணி ஜெபம் பண்ண ஜெசிமா. நன்றி அப்பா. இந்த நாளின் காலை வேளையில அப்பா உங்களுடைய கரத்தை குறித்து தியானிக்க நீங்க எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த காலை வேளையில என் ஜனத்தை நீங்க ஆற்றி இருக்கிறீங்க, தேற்றி இருக்கிறீங்க. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது என்று சொல்லி எங்களை இந்த நாளில் திடப்படுத்தி இருக்கிறீங்க ராஜா. அதற்காய் நன்றி அப்பா. அப்பா, என் ஜனங்கள் எல்லாம் சிறையிருப்புல மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய தயவுள்ள கரத்தினால் வெளியே வருவார்களாக. அப்பா, என் ஜனத்தை நீர் உம்முடைய கரம் நிரப்புவதாக. அப்பா, இந்த நாளில் உம்முடைய கரம் இவர்களை வழி நடத்தட்டும். இந்த நாள் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் அப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தட்டும் ராஜா. உம்முடைய கரம் இருக்க எங்களுக்கு பயம் இல்லை. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபோன் நம்பர்ஸ்க்கு எங்களை நீங்க தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சென்டர், ஆர்க் ரிவைவல் சென்டர் இஸ் ஓப்பன் டு ஆல். தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாப்பிள். நீங்க வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க ஜெபிக்கலாம். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரையில் இங்கே ப்ரேயர் நடக்கிறது. நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா இந்த மிட் வீக் சர்வீஸில் எங்களோடு கூட வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். We invite you and we thank you for joining with us in this program. கண்டவரே, சொல்லி